ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. வெல்கம் டு சத்யபாலாஸ் டெம்பிள் வியூ. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம். கரெக்டு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது குன்றின் மேல் தான் உள்ளது. இந்த கோயில் பெயர் வடசென்னிமலை. இது சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்னை டு சேலம் போகிற வழியில் காட்டுக்கோட்டை என்ற இடத்துலேருந்து இடதுபுறமாக 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நம்ம குன்று அடிவாரத்துக்கு வந்துட்டோம். இது வரசித்தி விநாயகர் கோயில். விநாயகரை வணங்கி வழிபட்ட பின்பு அவரோட ஆசையுடன் மலை ஏறலாம். வரசித்தி விநாயகர், இந்த விநாயகர் பேர். இது விமானம். இங்கே பாருங்கள், விநாயகர் தெளிவாக இருக்கார். வணங்கிட்டு போவோம். இது தலவிருட்சம், ஆலமரம். 200 வருட பழமையானது. தன் கிளைகளை பரப்பி எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சுத்தமான காற்று இங்கே கிடைக்குது. இது தேர்நிலை வச்சுருக்காங்க. வடசென்னிமலையுடைய ஆலய நிர்வாகத்தின் முன்பே உள்ளது. இந்த கோயில் பெயர் பாலசுப்ரமணிய திருக்கோயில், வடசென்னிமலை. சரிங்க, இது கருமாரியம்மன் கோயில். இதுவும் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. அப்படியே இது பிரகாரத்தை சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா அபிஷேக பொருட்கள் பழங்களும் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு அபிஷேக பொருள் நம்ம அபிஷேகம் கொடுத்தா அது பலன் நமக்கு என்ன கிடைக்கும்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்து பயன்பெறுங்க. இந்த விநாயகர்கள் பக்கத்திலே தான் மலைப்பாதை அமைந்துள்ளது. வடசென்னிமலையோடைய மூலஸ்தானம் அமையப்பட்ட குன்றின் மேல் செல்வதற்கான வழி இது. சின்ன சின்ன படி தான், வயதானவர்கள் எளிதில் ஏறிவிடலாம். 2 புறமும் பச்சை பசேல்னு அழகாக பார்க்கும்போதே அருமையாக இருக்குது. ஏறத்தே களைப்பே தெரியாது. சரி, வாங்க நம்ம வாகன பாதையில் வழியாக போவோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டீப்பாலாம் கிடையாது, நார்மலான சாய்மானத்தில் தான் உள்ளது. பார்த்திங்கன்னா இந்த மலையை சுற்றி பச்சை பசேல்னு இயற்கையான காற்றோட சுத்தமான ஆக்சிஜன் நமக்கு கிடைக்குது. நம்ம பாதி தூரத்துக்கு ஏறி வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா கருப்பசாமி கோயில். இது பாருங்கள், சுற்றில கிராமம்லாம் எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுதுன்னு. நல்ல இயற்கையான சூழல். மனம் லேசாகி விடுகிறது இதை பார்த்தாவே. இது கருப்பசாமி கோயில் விமானம். இவ்வளோ சுதை சிற்பம் அவ்வளோ தெளிவாக அழகாக இருக்குது பாருங்கள். சரி, நம்ம இந்த தலவரலாறு பற்றி பார்ப்போம். சுமார் 100 வருடங்களுக்கு முன்பு ஒரு நாள் இந்த ஊர் சிறுவர்கள் இக்குன்றின் மீது ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அழகு மிகுந்த ஒரு சிறுவன் அடிவாரத்தில் இருந்து மேலே ஓடுவதை அவர்கள் கண்டனர். வேப்படைந்து தாங்களும் அச்சிறுவனை தொடர்ந்தனர். அந்த சிறுவன் மலை உச்சி அடைந்ததும் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பேரொளி பழம்புடன் மறைந்து விட்டான். இக்காட்சியை கண்ட சிறுவர்கள் மிக்க ஆச்சரியமடைந்து தங்கள் ஊர் பெரியவர்கள் எடுத்து கூறினர். அந்த ஊர் பெரியவர்களும் அச்சிறுவர்களோடு மறுநாள் மலை உச்சியை வந்து பார்த்தபோது வடிவமற்ற 3 சிலைகள் தோன்றி இருந்தன. மேலும் அவ்விடத்தில் தேங்காய் பழம், வெற்றிலைப்பாக்கு முதலியன வைத்து வழிபட்ட அறிகுறியும் இருந்தது. அந்த பெரியவர்களும் முருகனே அச்சிறுவனாக வந்தவன் இவ்விடத்தில் கோயில் கொள்ள விரும்புகிறார், நாம் அவனை வழிபட்டு அருளை பெற இவ்விடத்தில் ஒரு கோயில் எடுப்போம் என்று எண்ணமிட்டனர். இப்போதுள்ள பாலசுப்ரமணியன் சன்னதி கருவறையில் கற்பகிரகம் உள்ள இடத்தில்தான் அன்று தோன்றிய 3 சிலைகளும் உள்ளன. இன்றும் அச்சிலைகளை அங்கு காணலாம். நம்ம மலை உச்சி வந்துட்டோம். பாருங்கள், நுழைந்தவுடன் ராஜகோபுரம் எவ்வளோ சுத சிறப்புகளோடு அழகாக இருக்குது பாருங்கள். கம்பீரமாக இருக்குது. 5 நிலைகளுடன் உள்ளது பாருங்கள். ஒவ்வொரு சிற்பமும் பாருங்கள் நமக்கு நிறைய கதையை எடுத்து வைக்குது. பாம்பு பிடிக்கும் வேடச்சி, சிங்கத்தை கொல்லும் வேடவன், மகாவிஷ்ணு. அதாவது பாருங்கள், வேடச்சி சிங்கத்தை வேட்டையாடுற மாரி இருக்குது. பாம்பாட்டி சிலை இருக்குது. முருகனிடம் உபதேசம் பெறும் சிவன் சிலை. இந்த மாதிரி சுதை சிற்பங்கள் நிறையா இருக்குது. நீங்கள் வெறும் கண்ணோடு இதில் பார்க்கவே முடியாது, அதனால தான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சரிங்க, வாங்க நம்ம உள்ளே கிளம்பலாம்.
ராஜகோபுர நுழைவாயில பாருங்கள், 2 பக்கமும் யானை வச்சுருக்காங்க. பார்க்கவே நல்லா பளிச்சுன்னு அழகாக இருக்குது. ஒரு கம்பீர தோட்டத்தை கொடுக்குது நமக்கு. முருகன் அழகு தெய்வம், அன்பு தெய்வம், அருள் தெய்வம், வேண்டியதை கொடுக்கும் வெற்றி தெய்வம். அவனை வணங்கினால் நாம் அனைத்தும் அடையலாம். துன்பங்கள் நம்மை அணுகா. இதற்கு கடந்த கால சான்றுகள் உண்டு. நக்கீரர் திருமுருகாற்றுப்படையில் முருகனின் அருளை சிறப்பிக்கிறார். கந்தபுராணம், கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி போன்ற நூல்கள் கந்தனின் கருணை விளக்கங்கள். அருணகிரியார் பாடிய திருப்புகழ் முருகப்பெருமானின் முழு கருணையும் முழங்குகிறது. இது மேல்புற பிரகாரம் இங்கே சுத்தி சிற்பம் நிறைய காணப்படுகிறது. கோயில் கூரையில் வாங்க, இது நுழைவாயில். அப்படியே படி ஏறி மேலே போகலாம். நக்கீரர் குறிப்பிடும் அறுபடை வீடுகள் எல்லாம் நாடு அறிந்ததே ஆகும். குன்றுள்ள இடமெல்லாம் குமரன் உள்ள இடம் என்று சொல்வதற்கேற்ப பற்பல நுழையும் போது ஆஞ்சநேயர் தென்படுகிறார் நமக்கு. இங்கே நிறைய மந்திகள் உள்ளன, ஒவ்வொன்றும் சேட்டைகள் செய்கின்றன. இங்கே நம்ம போடுற பிரசாதம் தான் அவங்களுக்கு தீனியாக அமைகிறது. பாருங்கள், நுழைவாயிலே அழகாக மயில் வாகனமும் கொடிமரமும் தென்படுகிறது. எவ்வளோ தெளிவான கொடிமரம் பாருங்கள். மயில் சிற்பம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொடிமரத்தை வணங்கிட்டு அப்படியே முன்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு விநாயகர் இருக்கிறார். விநாயகரை அங்கேயும் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு மூலஸ்தானத்தை பார்ப்போம். இங்கேயும் விநாயகர் தெளிவாக இருக்கார் பாருங்கள். பார்த்திங்கன்னா இங்கே 3 கோயில் உள்ளது, சின்ன சின்ன கோயில். ஒன்று தண்டாயுதபாணி, ஒன்று பாலசுப்ரமணிய சாமி, இன்னொன்று உற்சவர் வைக்கிற இடம். இது ஃபஸ்ட்டில் இருக்க தண்டாயுதபாணி கோயில். இது முருகனுடைய 2 பருவங்களையும் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது இது முதுமை பருவம். தண்டாயுதபாணியாக உள்ளார். எவ்வளோ தெளிவான அழகாக ஆண்டவன் இருக்கிறார் பாருங்கள். ஞானத்தை உபதேசிக்கிறார். அந்த கோலத்தில் உள்ளார். ஞான மூர்த்தியாக ஜொலிக்கிறார். நல்லா பாருங்கள் மூலஸ்தானம் வியூ. அட்டகாசமான முருகர், தெளிவான சிற்பம். சரி, அப்படியே தரிசிச்சுட்டு அப்படியே அடுத்த கோயில் வந்தீங்கன்னா பாலசுப்ரமணிய திருக்கோயில். இது அதாவது இளமை பருவம், முருகனுடைய இளமை பருவம். இது இங்கேயும் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 2 பேருமும் கோயில் காப்பாளர்கள் உள்ளனர். நடுவே கம்பீரமாக பாலசுப்ரமணியர் வீற்றிருக்கிறார். அவர் இளமை பருவத்தை விளக்கும் விதத்தில் இந்த சிற்பம் அமைந்துள்ளது. பாருங்கள், பாலசுப்ரமணியர் தெளிவாக கந்தர் அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறார். கந்தர் அலங்காரமே தனி அழகுதான். முருகன் வழிபாடு நம் நாட்டில் மிக பழங்காலத்திலிருந்தே நடந்து வருகிறது. சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றியதாக கருதப்படும் தொல்காப்பியம் என்ற நம் தமிழ் இலக்கண நூலில் முருகனை பற்றி குறிப்பு இருக்கிறது. மலையும் மலை சார்ந்த இடமும் கந்தனுக்கு உரியது என்று தொல்காப்பியம் சொல்கிறது. ஆகவே தொல்காப்பியம் காலத்திற்கு முன்பே மக்களிடம் முருகன் வழிபாடு மிக பரவி இருந்த காரணத்தினால்தான் நம் நூலில் அதனை பற்றி தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார். சேயோன் மேயவரை உலகமும் என்று எடுத்துரைக்கிறது தொல்காப்பியம். சேயோன் என்றால் முருகன் என்று உங்களுக்கு தெரியும். பாருங்கள், சுவர் சிற்பங்கள் மாற்றப்பட்டுள்ளன. ஒவ்வொன்றும் முருகனுடைய திருவிளையாடல்கள், அவருடைய வாழ்க்கை வரலாறு ஆகியவை அழகாக வரையப்பட்டிருக்கின்றன. நம்ம ஒரு முகமுடைய மகாவிஷ்ணு, இருமுகமுடைய அக்னி, 3 முகமுடைய தத்தாத்திரேயர், 4 முகமுடைய பிரம்மா, 5 முகமுடைய சிவனும், 6 முகமுடைய முருகனுக்குள் அடக்கம் என்கிறது சாஸ்திரம். இது புரிந்து கொண்டதால் என்னவோ சித்தர்கள் பெரும்பான்மையோர் அந்த சண்முகினை சரணடைந்தனர். பாருங்கள், சிற்பம்லாம் சூப்பர் தெளிவான சிற்பங்கள் நல்லாவே இருக்குது. சரவணபவ என்று
6 எழுத்து மதம் நீங்கள் அறிந்ததே. அதனை ஒருவர் தினமும் நியமப்படி சொல்லி வந்தால் அவர் கீழ்க்கண்ட பலன்களை பெறுவார் என்பது நிச்சயம். சா என்றால் சரவணன் என்றும் அர்த்தம், லட்சுமி கடாட்சம். ரா என்றால் சரஸ்வதி கடாட்சம். வா என்றால் போகம் முக்தி. நா என்றால் சத்ரு ஜெயம். பா என்றால் மிருத்து ஜெயம். வா என்றால் நோயற்ற வாழ்வு. இந்த இவ்வளோ சிறப்புமிக்கது இந்த சரவண பவ என்ற மந்திரம். இந்த கோயிலை பாருங்கள், சுத்தமான காற்றோட்டத்துடன் தெளிவான வெளிச்சத்துடன் நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்கள் இங்கே அமையப்பட்டுள்ளது இக்கோயில். இந்தமாரி கோயில் அமைவதே அரிது. இது உற்சவர்கள்லாம் வைக்கிற இடம். இந்த மாதிரி ஒரு கோயிலில் பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நீங்களும் ஒரு முறை இந்த கோயிலை வலம் அந்த முருகன் திருவருளை பெற வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்ததுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்திக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.